மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்களகாரகன், பூமிக்காரகன், இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் பிராத்ருக்காரகன், இந்த உடன்பிறப்பு காரகனே இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பகவான் 27/12/2023 முதல் 3/2/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாட்கள் அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுத்துட்ருக்கார். அவரோட சொந்த வீடு, எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேறு, கரெக்டாக. இப்போ குருவோட வீட்டுக்கு உட்கார போகிறார். குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம். ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன், அடுத்தது செவ்வாய் குரு, இவங்க 4 பேருமே அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம். அடுத்து பி டீம் சனீஸ்வர பகவான், புதன், சுக்கிரன், அதுக்கப்புறம் ராகு, இவங்க பி டீம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட 39 நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானத்தங்களில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். இந்த மங்களகாரகன், பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். இந்த பகை கிரகம், சுப கிரகம், அந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே வரும். அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே 1,00,000க்கு மேலே, எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே 1,00,000 லைக் வரும். ஒரு 1000 பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு, நிறைய பரிகாரங்களை சொல்லி, நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். அதனால் குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். சரியா? இது எங்களோட வேண்டுகோள். சரி, இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானோட பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அற்புதங்க. உங்களோட லாபாதிபதி அவர் தான், அதே சமயம் பகை ருண ரோகாதிபதி. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வுகள் வர்றது இந்த செவ்வாய் பகவானால் தான். ராசிநாதன் புதன் அப்படிங்கிறதுனால அறிவு உங்களுக்கு ஏராளமாகவே இருக்கும். ஆனால் அந்த அறிவை உபயோகப்படுத்தினால்தான் லாபம் கிடைக்கும். சும்மா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அதை எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். அந்த லாபங்கள் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாருங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வுகள் கண்டிப்பாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கும். எப்படின்னா, நீங்கள் கடுமையாக போராடி உழைப்பீங்க, அதனாலே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த சக ஊழியர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருப்பாங்க, அடங்கித்தான் போவாங்க. ஏன்னா உங்களோட பவர் அப்படிப்பட்ட பவர். அதே சமயம் தொழில் வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிறது தான் சட்டம், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறதுனாலே உங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் உயர்வுகள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். 6-11 கூடிய அதிபதி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களோட பகை ருண ரோகஸ்தானத்திலே இருந்து, அதாவது பகை ருண ரோகாதிபதி பகை ருண ரோகஸ்தானத்திலேயே ஆட்சி அமைச்சு இருந்தனாலே இந்த விருச்சிக ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பலவித நன்மைகளெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில் எல்லாமே தைரியத்தை கொடுத்துருந்துருக்கார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ ஸ்ட்ரைட்டாக 7ஆம் இடத்துக்கு வர்றார். களத்திரஸ்தானம் 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு தன்னோட 7ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. இந்த செவ்வாய் பகவான் ஜென்மராசியில் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க, எடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமாக முன்கோபம் அதிகரிக்கும். இந்த முன்கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி இருக்கிற இடம் கொஞ்சம் சுமார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போகும். அதே சமயம் கண்டிப்பாக சொல்கிறேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படுங்க. அதெல்லாம் பார்த்துக்கங்க. இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கார், ராகு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார், கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், சனீஸ்வர பகவான் உங்கள் அஷ்டமராசியை விட்டு விலகி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதனாலே உங்களுக்கு சில நன்மைகள் இவங்க மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் மேலதிகாரிகள்கிட்டலாம் பேசும்போது நம்ம அங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலை செய்யணும். நம்ம தான் முதலாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு தான் அறிவு இருக்குது, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மளால் தான் இந்த கம்பெனி ஓடுது அப்படின்னு நினச்சக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் கம்பெனி ஓடும். அதேமாரி யாரை வச்சும் கம்பெனியை வச்சும் நீங்கள் இல்லை. அந்த வகையில் நீங்கள் ஒர்க் பண்ணினீங்கனாலே உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கூட்டாளிகளெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். வெளியூர் பயணம் அப்படிங்கும்போது திட்டம் போட்டு செயல்படுத்துறது நல்லது. இல்லைனாலும் முன்னெச்சரிக்கையாக போய்க்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். என்ன முன்னெச்சரிக்கை அப்படின்னீங்கன்னா கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா 7 மணி ட்ரெயின் அப்படின்னா வீட்டை விட்டு நீங்கள் 6:55க்கு கிளம்பக்கூடாது. என்ன 5 நிமிஷத்தில் போயிடலாம், அதெல்லாம் போய் உடனே பிடிச்சிடலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திட்டம் போட்டு முன்கூட்டியே அங்கே போய் உட்காந்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த பிரயாணத்தின் மூலமாக ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு திருப்பம் ஏற்படுத்தலாம். அதனால் கவனமாக, இது சாதாரண எக்ஸாம்பிள். அதேமாரி உத்தியோகத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக இந்த வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். கூடுமானவரை எல்லாரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள இந்த இல்லத்தரசிகள் கண்டிப்பாக அனுசரித்து போகணும். அவங்கக்கிட்ட உங்கள் கோபத்தை காமிக்கக்கூடாதுங்க. சரியா? இந்த மாதிரிலாம் இருந்தீங்கனாலே இந்த களத்திரஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மராசியை 7ஆம் பார்வையை பார்த்தா கூட சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் இந்த லாபாதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான். இந்த 39 நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது தான் உச்சிதம். கண்டிப்பாக தினந்தோறும் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. தமிழ் தான், படிக்கிறதுக்கு ஈஸி. முடியாதவங்க கேளுங்கோ. அது பண்ணினாலே உங்களுக்கு இந்த 39 நாட்கள் களத்திரஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.